அனைவருக்கும் வணக்கம். நான் வி. ராம் பிரகாஷ், மக்கள் படை கட்சியின் நிறுவனர், பொதுச் செயலாளர். இயன்றதை செய்வோம், தமிழகம் மேம்படச் செய்வோம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு மக்கள் படை கட்சி உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய முக்கிய குறிக்கோள்களாக அனைவருக்கும் கல்வி, மருத்துவம் இலவசமாக கிடைக்கப்பெறுதல் வேண்டும், தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும், லஞ்சம் மது போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும், வேளாண்மை, நெசவு, மீனவர், சிறு குறு தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தற்போதைய உடனடி பணிகளாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்வது நாமெல்லாம் இன்று சுதந்திரமாய் இருக்க காரணமாக இருந்த மகாத்மாவின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல். மகாத்மாவின் பெயரை மாற்றி திட்டத்திற்கு பெயர் வைக்கும் செயலை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்தும் அதை செயல்படுத்தாத நிலையை மக்கள் படை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் பட்டியலில் இணைப்பதற்காக முயற்சிகளில் மக்கள் படை கட்சியினர் ஈடுபடுவோம். முதல் கட்டமாக கடந்த அக்டோபர் 3 சென்னை பிரஸ் கிளப்பில் எங்களது மக்கள் படை கட்சியின் சார்பாக தமிழகத்திலேயே முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களாக திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் தனசேகரன் அவர்களையும், போடிநாயக்கனூரில் திரு மணி அவர்களையும், ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களையும் அறிமுகப்படுத்தினோம். அதற்கு அடுத்த மாதம் நவம்பர் 2 இரண்டாம் கட்டமாக சென்னை தாம்பரத்தில் வைத்து உடுமலைப்பேட்டையில் திரு ஆறுமுகம் அவர்களையும், திருவொற்றியூர் தொகுதிக்கு திரு விஜயகுமார் அவர்களையும் அறிமுகப்படுத்தினோம். அதை தொடர்ந்து இன்று டிசம்பர் 21 நாள் 3ஆம் கட்டமாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு ஆனந்த் அவர்களை சட்டமன்ற வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றோம். ஆர்கே நகர் தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு சகாயராஜ் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகின்றோம். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு அறிவழகன் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் ராஜாமணி அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்தும். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு அழகிரிசாமி அவர்களை வேட்பாளராக நிறுத்துகின்றோம். அடுத்தபடியாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றோம். மக்கள் படை கட்சியின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து ஏகமனதாக தாம்பரம் தொகுதியில் மக்கள் படை கட்சியின் நிறுவனர்
பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய உயர் திரு வி ராம் பிரகாஷ் எம்சிஏ அவர்கள் தாம்பரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை இங்கே மக்கள் படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் 2026 ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை மக்கள் படை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பொறுப்பாளர்களில் சிறப்பாக அதிக உறுப்பினர்களை சேர்த்து ஆர்வமுள்ள நபர்களை நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு வேட்பாளராக தேர்வு செய்கின்றோம். நான் தாம்பரம் பகுதியில் வசிக்கிறேன். அதனால எல்லாருமே நீங்கள் அந்த தொகுதியில் போட்டிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த தொகுதியில் நிற்கிறேன். ப்ளஸ் எனக்கு அங்கே அறிமுகம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய வெற்றியை நோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை நீங்க எங்களுடைய வேட்பாளர்கிட்டே கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்க தொகுதியில எல்லாருக்கும் எல்லா துன்பங்களும் இருக்கு. அது சதுப்புநில மட்டும் இல்ல, ரோடுல இருந்து எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு சராசரி குடிமகனோட கனவு என்ன, உழைச்சு ஒரு வீடு கட்டணுன்றத ஒரு சராசரி குடிமகனோட கனவு. அந்த வீடு கட்டுறதுக்கு இடம் எத்தனை வருஷங்கள் அவர் உழைக்க வேண்டியது. அது கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னா அதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் தனி, இன்னும் சில ஃபீஸ் தனி இருக்கு. அதுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்கணும்னா வாங்கணும்னா அதுக்கு தனி ஃபீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குடிநீர் கனெக்ஷன் வாங்கணும்னா அதுக்கு தனி ஃபீஸ் இருக்கு. இப்போ ஒரு நபர் இறக்குறாங்க, சாதாரணமா ஒருத்தர் அது குடும்பத்தினுடைய வாரிசார்கள் இறப்பு சான்றிதழ் காசு கொடுக்காம வாங்க முடியுமா? முதல்ல அதர் பாயிண்ட். அப்புறம் வாரிசு சர்டிபிகேட் உடனே ஈஸியா வாங்க முடியுமா? அதுக்கப்புறம் அந்த சொத்துல இருக்க இபி கனெக்ஷனை மாற்ற முடியுமா? சாதாரணமா ஒரு கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுத்துட்டு மற்ற எக்ஸ்ட்ராவை கொடுக்காம மாற்ற முடியுமா? சந்தேகம் தானே. அதே மாதிரிதான் சதுப்புநில பிரச்சனையும் அங்க பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அதுக்கு மாற்றா ஒரு இடம் கண்டுபிடிச்சு, அதை குப்பைகளை போவதற்கு மாற்றா இடம் கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற நீர்நிலைகளை மற்றும் சுற்றுச்சூழல்களை பாதுகாக்கான ஒரு ஆராய்ச்சி முறைகளை செய்து அது சரியான ஒரு மாற்று பாதையை கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். முன்னாடி கட்டி சொல்லி ஒரு ஆர்டர். இப்ப அதுக்கெல்லாம் நீங்க அதுக்கெல்லாம் நீங்க என்ன தீர்வு? அது நீதிமன்றங்கள் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கிட்டா நாங்க அரசியல் கட்சியில் ஒன்றும் பெற்றதா பண்ண முடியாது. அந்த அந்த நீதிமன்ற தீர்ப்பை நம்ம அமல்படுத்தி தான் இருக்கணும். அது சட்ட ரீதியா வேற ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா, சட்ட மாற்றங்கள் செய்ய முடியுமான்னு செஞ்சு அதுல ஏதாவது வழிமுறைகள் கண்டுபிடிச்சு, மாற்று வழிமுறைகள் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு விஞ்ஞானிகள் குழு சம்பந்தப்பட்ட துறை ரீதியான உயர்மட்ட குழு அமைச்சு இதுக்கு என்ன மாற்றப்பட வசதியா இருக்கும், யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்பட்ட மாதிரி என்ன மாற்று பாதை கண்டுபிடிச்சு அதை செயல்பட்ட முயற்சி பண்ணும். அதாவது மாற்றம் என்பதே மாறாதது. அது மாதிரி அந்த பகுதியில் நம்மளுடைய கட்சி சார்பாக நாம் ஒரு ஆளுமைக்கு அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் வந்துட்டோம்னா அதற்கான தீர்வுகளை மக்களுக்காக நம்ம செய்ய போகிறோம். மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்லை. ஸோ அந்த வகையில் நாம் இதை முன்னெடுத்து அடுத்த கட்ட நிவாரண பணிகளை நாம் கட்சி சார்பாக கண்டிப்பாக இதை மேற்கொள்வோம்.
தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் பழைய உச்சூர் சாலைகள்லாம் வந்து எப்பவுமே இப்போ வரைக்குமே அது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் அந்த ரோடு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது வந்து ஒரு சாலை வசதியோ இல்லை இட விஸ்தாரமான படைச்சு கட்டமான விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுறீங்க? இல்ல, இதெல்லாம் நீங்க சொல்ற விஷயம்லாம் மாற்றக்கூடியது, மாற்றாம வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து அதை எப்படி மாத்துவீங்க? மக்கள் சட்டமன்ற தொகுதியை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாச்சுன்னா இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பா நம்ம செய்வோம், செய்யாம இருக்க மாட்டோம். அதாவது ரோடு வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு பகுதியில தோண்டி எடுத்துட்டு தான் திருப்பி ரோடு போடணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதற்கு மேல டெண்டர் எடுத்து ஒரு வருமானம் பார்க்கறதுக்காக அதுக்கு மேலேயே சாதாரணமா ஒரு பூசி விட்டுட்டு போயிடுறாங்க. இதனாலதான் இந்த பிரச்சனை உருவாகுது. ஆனா சட்டம் இருக்குது, ஆனா அதன்படி செய்யறாங்களா? இல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம கட்சி சார்பா அடுத்தடுத்து தட்டி கேட்போம். கண்டிப்பா. ஆமா, அதுக்குதான் இப்ப நம்ம கட்சி ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா இதற்கான தீர்வுகள் உடனடியா இதற்கான நடைமுறைகள் என்னவோ நிதர்சனமான நிலையை நம்ம கொண்டு வருவோம். பொய் சொல்லாம 4000 கோடி வாங்காம 5000 கோடி வாங்குறோம் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்தாம மக்களுக்கான பணிகளை நாங்களே களமிறங்கி செயல்படுத்துவோம். மக்கள் நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்க்கப்படும். கந்தன்மலை அவங்க படம் எடுத்திருக்கிறாங்க, ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் முருகனை பத்தி சொல்றாங்க. முருகன்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் முதல் படையான திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது. ஸோ இதுல ஏன் மத ரீதியான ஒரு சாயம் பூசி இந்த பிரச்சனையை உருவாக்கணும்? தேவையே இல்லை. அந்த மலை கந்தன் மலைன்னு தெரியும் இல்லையா? அந்த மலையில அந்த சிக்கந்தர் இடத்த விட்டுட்டு மிச்ச இடத்துல எங்க வேணாலும் தீபம் ஏத்துனா இவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? ஏத்த போறதை தடுக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை உருவாயிருக்குது. அவங்க பாட்டு ஏத்திட்டு இந்த பிரச்சனை சாதாரணமா முடியறத விடாம இவங்க தான் இதை அரசியலாக்கி இன்னைக்கு இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்க இப்போதைக்கு தனித்து நாங்க வேட்பாளர்களை நிறுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஒவ்வொரு மாசமும் நாங்க அடுத்தடுத்த வேட்பாளர்கள் அறிவிக்க போறோம். நீ அடுத்து போற வேகத்துல நாங்க வாரம் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்பி கூப்பிட்டால் நாங்க எங்களுடைய மாநில செயற்குழு பொதுக்குழு நிர்வாகம் கூடி முடிவு பண்ணுவோம். இல்ல, அங்க எங்களுடைய பொள்ளாச்சி சட்டமன்ற வேட்பாளர் பெண்களுக்கு யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தவறுனால பொள்ளாச்சியோட பேர் தான் பாதிக்கும். நாங்க வந்தோம்னா இந்த மாதிரி தவறுகளை வந்து நடக்காம நாங்க எங்கனால முடிச்ச வேலைகள் நாங்க அப்படியா? திமுக கூட்டணி தனியா கூப்பிட்டா கூட்டணியில கூப்பிடாதா தெரியல. எல்லாமே ஒரு இதோட போயிட்டு இருக்காங்க. இந்த சதைகளுக்கு முன்னாடி நீங்க எப்படி மீண்டு வருவீங்க? அது நம்ம மக்கள்கிட்ட நம்மளுடைய நிலையை எடுத்து சொல்ல போறோம். காசு வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை மாறும். காசு வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடரும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல போறோம். மக்களுக்கு வந்து மாற்றம் இப்ப தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்ப நம்மளுடைய கட்சியை ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் நம்ம கட்சியில உறுப்பினர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. ஸோ அதனால நாம கண்டிப்பா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுடைய கட்சி சார்பா முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். நான் காசே தரமாட்டோம், அதுதான் சொல்றோம். ஆமா, அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த கட்டங்கள்ல அதுக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். இல்ல, அதுதான் இப்போ எங்களுடைய கட்சி சார்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நியமனம் பண்ணதுல யார் அதிகபட்சமான
ஓட்டுகளை உறுப்பினர்களை சேர்க்குறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாம் அந்தந்த தொகுதியில் எல்லாத்தையும் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணுறோம். நம்ம இந்த தொகுதின்னு இல்லை, 234 தொகுதிக்கு நம்ம அறிவிக்க போகிறோம். இல்லை, எல்லாரும் எல்லா தொகுதியும் டஃப் தான். இல்லை அதாவது நீங்க மாஸ் அப்ப அப்படின்னா நீங்க ராயபுரம்லாம் டஃப்பான தொகுதி நினைக்கலையா? துறைமுகம்லாம் டஃப்பான தொகுதி நினைக்கலையா? அதை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதாங்க. இல்ல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்படி இல்லை. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான். களத்துல நிக்கிறோம், மக்கள்கிட்ட நாம போய் விஷயத்த சொல்றோம். அவங்க பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, நம்ம பிடிச்சிருந்தா நமக்கு ஓட்டு போட போறாங்க. சீமான் பல வருஷங்களா கட்சி நடத்தி ஒவ்வொரு தேர்தலும் பார்த்தீங்க. ஆனா விஜய் என்ன சொன்னாரு, எங்களுக்குலாம் ஒரு ஆளே கிடையாது, எங்களோட டார்கெட் திமுக மட்டும்தான், நடுவில் இருக்கவங்களுக்கு பேச மாட்டாங்க. அதை பத்தி உங்களுக்கு? அது அவருடைய கருத்து. அது அவர் 2 பேரும் முதல்ல கூட்டணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்பு தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள். அப்புறம் ஆகாதுன்ன உடனே இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத நடுவில் இருக்காத செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. ஸோ இதனால அவங்களுக்குள்ள ஒரு பகை முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால அப்படி சொல்றாங்க. என்னன்னா இவருடைய வாக்காளர்கள் அதிகமா அந்த பக்கம் போய் சேர்றதுனால அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்க பேசுறாங்க. சரி, நிரந்தர பணிக்காக தற்காலிக செவிலியர்கள் போராட்டம். செவிலியர் மட்டும்தான் போராடுறாங்களா? தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது ஓய்வூதியதாரர்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய சிரமப்படுறாங்க. நம்ம அதான் என்ன சொல்றோம், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தில் ஓய்வூதியத்தை வச்சு தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க போய் திருப்பியும் சாதாரண வேலைக்கு போய்கிட்டு இருக்க முடியாது. அவங்க ஒரு ஆசிரியரை போய் திருப்பி கூலி வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காது நமக்கே பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கௌரவம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அந்த ஓய்வூதியம் தராமல் அவங்க கௌரவத்தை கெடுக்கிறது ஒரு இழிவான செயல் அப்படின்னு நம்ம மக்கள் படை கட்சி தீர்மானிக்கிறது. ஓகே, நன்றி.